இதை சந்தோஷப்படுறார். அண்ணாவும் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து லட்சுமணர் சந்தோஷப்படுறார். பரஸ்பர சந்தோஷம் முக்கியம். தன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் பரஸ்பரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு தெரியணும். அவள் எப்படி சந்தோஷப்படுவா அப்படின்னு தெரிஞ்சு பழக தெரிஞ்சுட்டோமானால் அதுதான் நன்னா பழக தெரியறதுன்னு அர்த்தம். நம் சந்தோஷம்னு வரும்பொழுதுதான் தாபங்கள் வந்துடுறது. ராத்திரி பொழுது அங்கு தங்கி இருந்தாள். மறுநாள் காலமே அத்ரி மகர்ஷியினுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுட்டாளாம். இதோட அயோத்தியா காண்டம் பூர்த்தி ஆகிறது. ஆரண்ய காண்டம் ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷகா தாபசாஸ்ரம மண்டலம். பிரவிஷ்யது மகாரண்யம், இதுவரையிலும் சஞ்சரிச்ச வனத்தை விட பயங்கரமான வனம் அப்படின்னு சொல்றார். புலி, சிங்கம், கரடி முதலீடுகள்லாம் நடமாடக்கூடிய வனம், ராட்சசர்கள்லாம் சஞ்சாரமாகக்கூடிய வனம். போகிறதுக்கு கூட இது ஒரு பாதை, இந்த வழியா போகலாம் அப்படின்னு கூட நிர்ணயம் இல்லாததான வனம். ஒரே முள்ளும் கல்லும் மலையும் மடுவும் செடியும் கொடியுமாவே இருக்கும். அது மட்டும் இல்லை, மகர்ஷிகள்லாம் நிறைய தபசு பண்ணியிருக்கிறார்கள். கோரமான தபஸ். அந்த மகர்ஷிகளே பல பேர்கள் மரத்திலேயே தொங்கி கொண்டு பூஸ்பர்சம் இல்லாதபடியே தபசு பண்றவர்கள் பல பேர்கள். ஒரு காலாலேயே நின்று கொண்டு தபசு பண்றவர்கள் பல பேர்கள். பலவிதமான யோகாசனத்தில் இருந்து தபசு பண்றவர்கள். நாற்புறங்களையும் அக்னியை மூட்டி கொண்டு மத்தியில் இருந்து தபசு பண்றவர்கள். ஜலத்துக்குள்ளேயே மூழ்கி ஜலஸ்தம்பம் பண்ணி கொண்டு வெளியில தெரியாம தபசு பண்றவர்கள் பலர். யோக சித்தர்களாக இருந்து ரூபம் வெளியில தெரியாதபடியே சஞ்சரிச்சிருக்கிறவர்கள். அவள் பேசுறது காதுல விழும், திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டா. ரூபம் வெளியில தெரியாமையே இருக்கிறது. ஒரு தீர்த்தக்கரைக்கு ராமர் வரார். உள்ளேந்து வாத்திய கோஷங்கள் கச்சேரி கேட்கிறது ஜலத்துக்குள்ளேந்து. எப்படி கேட்கிறதுனா, சித்தர்கள் வித்யாதர்கள் வந்து பாடுறா. அங்க ஒரு ரிஷி தியானத்தில் இருக்கிறார். அவருடைய மாய. இப்படியெல்லாம் ஆச்சரியமான இடம். எங்கு கால் வச்சாலும் யார் இருப்பாளோன்னு பயம், யார் மேல பட்டுடுமோ அப்படிங்கிற பயம். வெறும் சருகு மட்டும் தங்குறவர்கள், காற்றை மட்டிலும் புசிக்கிறவர்கள், இப்படி எல்லாம் தபசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் நிரம்பி இருக்கக்கூடியதான கோரமான வனம். அதுல ராமர் மெனக்கட்டு பிரவேசிக்கிறார். எதுக்கு அந்த வனத்துக்குள்ள போகணும்? ராட்சசாலாம் இருக்கிறார்கள். மகர்ஷிகள் பேர்பட்ட கோரமான தபசு பண்றார்கள். அதற்குள்ளேயும் ஏன் போகணும்னா, யார் கேட்கறது ராமரை? துர்தர்ஷகா, தடுக்க முடியாதவர் அப்படிங்கிறார். மேலும் ஆத்மவான் அப்படின்னு விட்டார். சரீரத்தில் அபிமானம் உடையவர்கள் அதற்குள்ள போக முடியாதான். சரீரத்தில் அபிமானம் இல்லாதவர்கள் தான் போக முடியும். ராமருடைய பலத்தினால சீதை பின்னாடி வராள். ராமர் அப்பேற்பட்ட ஆத்மவான். இவ்வளவு மகர்ஷிகளும் எதுக்கு தபசு பண்றார்கள்? யார் வரணும் தபசு பண்றாரோ அவர் அந்த காட்டுக்குள்ள நுழையாம எப்படி இருப்பார்? அதனால இவ்வளவு மகர்ஷிகளுக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக போறார். ராமருடைய அபிப்பிராயத்தாலே அவ்வளவு பேர்களுடைய தரிசனம் பண்றதுக்காக போறார். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷக தாபசாஸ்ரம மண்டலம். ஒரு ரிஷி தபசு கலைஞ்சு மற்றொரு தபசு ஆரம்பிக்கிறதுக்கு இடைவேளையில 1 மாசம் 2 மாசம் மௌனமா இருப்பார். அந்த சமயம் அவள் அனுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவர்கள் ஆசிரமங்கள் போட்டுக்கொண்டு சேர்ந்தாப்புல ஒரு 30-40 ஆசிரமங்களோட ஒரு அக்ரஹாரம் மாதிரியும் இருக்கும். அப்படி பிரஜையோடு உள்ள மகர்ஷிகளும் உண்டு. அவர்கள் இன்னும் தபசா ஆரம்பிக்கல. ஒரு தபசு முடிச்சு விட்டா, இடையிலே கொஞ்சம் விசிராந்தியா இருந்துன்னு இருக்கா. அது மாதிரி ரிஷிகளும் சில பேர் உண்டா. இந்த காட்டுல சுவாமி பிரவேசித்ததுமே எந்த மந்திரங்கள் ஆவர்த்தி பண்றாலோ, எந்தெந்த தேவதைகளை தியானம் பண்றாலோ அந்தந்த ரிஷிகள் தபசு பண்ணிட்டு இருக்கிறவனுடைய ஹிருதயத்துல சீர ஜட்டாதரனகா கோதண்டபாணியா ஒரு புருஷன் ஹிருதயத்துல பிரவேசித்ததும் உடனே இது என்ன என்று இவர் நிஷ்ட கலைஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது கோதண்டபாணி அந்த ஆசிரமத்துல வர உடனே இவர்கள் எல்லாருமே நிஷ்ட கலைஞ்சு தாங்கள் உபாசித்த தெய்வம் இதுதான் என்று புரிந்து கொண்டு எல்லாரும் வராளாம். திவ்ய ஜானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா. அவர்களுடைய திவ்ய ஞானம்
பார்த்ததுமே இது பகவான் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்ச பிறகு இவ்வளவு காலம் பண்ணின சாதனையினுடைய பலன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே பகவானை பூஜிக்கிறதுக்கு வரார். ஸ்ரீ ராகவனுடைய திவ்ய சௌந்தரியத்துல முக்தமாயிட்டார். ரூபசம்மணனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷோ விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசினः. ரூபசம்மணனம் லக்ஷ்மீம், நல்ல கம்பீரமாக ஆஜானுபாகுவக, நல்ல வாட்ட சாட்டமாக, விரிந்த மார்பம், உருண்டு திரண்ட புஜமுமாக இருக்கிறார் ராமர். ஊழச்சதை இல்லை, கட்டுமஸ்தான சரீரம், சத்திரியன், ராஜாதிராஜன். ரூபசம்மணனம் லக்ஷ்மீம், கழுத்துக்கு கார பழக்கங்களும் கவச்சங்களும் குண்டலமும் தோல்ல தோல்வளைகளும் பூஷிச்சுக்கல, ஒரு பூஷணமும் இல்லை. ஆனால் சோபிக்கிறதாம், தக தக தகன்னு ஜொலிக்கிறதாம் அந்த திருமேனி. ஏதோ ஒரு சோபை, அனிர்வச்சனீயமான சோபை பாவத்துக்கு தெரியறது. ரூபசம்ஹணனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம். ராமருடைய திருமேனிய ரூபசம்மணனம்னு சொல்லிவிட்டாளே, கட்டுமஸ்தானது, நல்ல கடினமானது அப்படின்னு சொல்லிவிட்டாளே, இரும்பு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னால் இல்லையா. ரூபசம்மணனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம், பார்த்தாலே கோமளமா இருக்கான். ஒரே சமயத்துல இப்படி ரூபசம்மணனமும் கோமளமும் ஒண்ணு சேருமோனால் அதனால்தான் திவ்யமா இருக்கு. ரூபசம்மணனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம், இதுதான் நல்ல அலங்காரம் அப்படின்னு சொல்றார்கள் மகரிஷிகள். இதுதான் நல்ல அலங்காரம் ஆகுது. தலையில ஜட்டாபாரத்தை போட்டுக்கொண்டு, இடுப்புல மர ஊரிய தரித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த கன்றாவி காட்சி என்னத்துக்கு அப்படின்னு வருத்தப்படணும். ஹனுமான் வருத்தப்பட போறார். ஹனுமான் இதே பார்த்து விட்டு நல்ல பூஷணங்கள்லாம் பூட்டிக்க வேண்டிய புஜம், சந்தனங்கள்லாம் பூசிக்க வேண்டிய புஜம், அப்பேற்பட்ட புஜத்துல நீங்கள் ஏன் ஆவாப்புக்கம் அணிஞ்சுக்கல, ஏன் சந்தனங்கள்லாம் பூசிக்கல என்றெல்லாம் ஹனுமான் கேட்க போறார். ரிஷிகள் சுவேஷம்ங்கிறார், நல்ல அலங்காரம்ங்கிறார். என்றால் அவளாட்டம் வந்திருக்காராம் பெருமாள். யாருக்குமே அவ மாதிரி இருந்துட்டாக்க வைதிகானுக்கு கொஞ்சம் வைதிகமா இருந்துட்டா, வைதிகமா இருக்கார் என்று சந்தோஷம் உண்டாகிறது. அதாவது அவளுக்கு அவ அலங்காரம் தானே பெருமை. அதனாலே ஸ்ரீ ராமபிரான பார்த்து சுவேஷனா வந்திருக்கிறார் அப்படிங்கிறார். சரி, ரிஷிகளுக்கு வேணா அந்த அலங்காரம் கேட்டான். ராஜாதிராஜனான ஸ்ரீராமருக்கு ராஜாதிராஜனுக்குரிய அலங்காரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? அதனால சிறுசிறு ரத்தன கரீட்டம், கவச்ச குண்டலங்கள்லாம் சாத்தி கொண்டு அப்படி வந்தாதானே அழகா இருக்கும்னால் அழகா இருக்கும். சரி, ஆனால் இங்க ஒரு சுவேஷம்னு அவள் நினைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய அலங்காரம் பூட்டி பகவான் பெருமாளுக்கு பொறுப்பாடு பண்ணோமானால் முகம் சேவை உண்டிதான் ஆகும். பாக்கி எல்லாம் கவச்சம் போட்டிருப்பா, மாலை எல்லாம் சாத்தியிருப்பா. நன்னார்க்கை அலங்காரம் அப்படின்பா. நன்னார்க்கை அலங்காரம் சொல்லுவாரே தவிர நன்னார்க்கை பெருமாள்னு சொல்ல மாட்டேன். காரணம், பெருமாளுடைய யதார்த்தமான திருமேனி தெரியாது. அப்ப காசு மாலை நன்னா இருக்கு, கல்லட்டிகை நன்னா இருக்கு, எப்பேற்பட்ட ரோஜாப்பு மாலை போட்டிருக்கு தெரியுமா என்று அதை பார்த்துட்டு போவா. அது வெளி விவகாரம் தானே. திருமேனினுடைய அழகை எப்ப பார்க்கணும்னா திருமஞ்சன அவசரத்துலதான் பார்க்கணும். அப்ப எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சு விட்டு திருமஞ்சனம் பண்ணவா, அப்ப தெர போட்டுடுவா. எல்லாருக்கும் தரிசனம் ஆகாது, சில பேருக்கு தான் தரிசனம் ஆகும். இப்ப பெருமாள் ராமபிரானுக்கு திருமஞ்சன சேவையாம் இது. புண்ணிய புனல்களாடி அப்படின்னு அம்மா அணிவிச்சிருக்கா. ஒவ்வொரு வனங்கள்லயும் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் தீர்த்தமாடிட்டு வா அப்படின்னு அணிவிச்சிருக்கிறதுனால கைகேயம்மா திருமஞ்சன சேவையா வந்திருக்கிறதுனால கச்சிதமா முழங்காலுக்கு மேல ஒரே ஒரு மர உரிய உடைச்சு கொண்டு தலையில ஜட்டாபாரத்தோட வரதுனால விசாலமான நெற்றிய அந்த கிரீடம் மறைக்கலையா. காதனுடைய இந்த தளம் போன்ற கர்ணபத்திரம் உண்டு, இத கர்ணபத்திரம் மறைக்கலையா. கழுத்துல ஹார பதக்கங்கள் கௌஸ்துபம் இவைகள் எதுவும் மறைக்கலையா. தோல்ல தோல் விலைகள் மறைக்கலையா. இப்படி திருமேனியினுடைய யதார்த்த சௌந்தரியம் தெரியறதுனால பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்று புமான் என்று சொன்னால் யாருனால் காமனக்கூட ஜெயிச்சவர்கள் பரமேஸ்வரனை போல அவர்கள்தான் ஆண் பிள்ளை, அவர்களிடத்துலதான் பௌருஷம் இருக்கு. அப்பேற்பட்ட மகரிஷிகள்
இந்த மகர்ஷிகள் ராமபிரானுடைய அழக பார்த்து, அங்க ஏதோ யாரோ சொன்னால் தோள் கண்டால் தோளே கண்டால் தொடுகிழல் கமலமன்ன தாள் கண்டார், அது ஆச்சரியம் இல்லை. இந்த மகர்ஷிகள் எதையும் ரசிக்காத போகிறவர்கள், ரசிக்க தெரியாதானால் ரசிக்க கூடாதுன்னு போகிறவர்களான இவர்கள் பெருமாளுடைய திருமேனியை பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறார்கள். இன்னும் புராணாந்தரம் போனோமானால் இவர்கள் பிரமிச்சு நிற்கிறதோடு இல்லாமல், ஐயோ நாம் ஒரு சீதையாக ஆகி இந்த பெருமாளை கட்டிக்கலையேன்னு நினைச்சிருந்தாளாம். அவர்களுடைய சாத்விகமான பிரேம பாவம்தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்தார்கள் அப்படின்னு பாத்ம புராணம் சொல்றது. பகவத் விஷயமான சாத்விகமான ஆசைகள் ஒரு அவதாரத்தில் இல்லாத போனாலும் இன்னொரு அவதாரத்தில் அது பலிச்சுவிடும். சாத்விகமான ஆசையா இருக்கிறதுனால. அப்படின்னா சூர்பனகைக்கும் பலிச்சிருக்குமோனால் அது சாத்விகமான ஆசை இல்லை, இந்திரிய ஆசை. அது ராஜசமான ஆசை. சூர்பனகை காம புத்தியோட வந்தால் மகர்ஷிகள் பிரேம புத்தியோட பார்க்கிறார்கள். அதனாலே காமம் எப்பொழுதும் பலிக்காது பகவானிடத்துல, பிரேம பலிச்சுவிடும். சுத்தமான ஹிருதயத்தோடு கூடிய மகர்ஷிகள் பகவான் ராமச்சந்திர பிரபுவனுடைய திருமேனியை கண்டு ஆசைப்பட்டார். ரூபசம்மணனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருசு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினா. வனவாசினா அப்படிங்கிறதுனால மகர்ஷிகள் தான் இல்லாம காட்டில் உள்ள புலி, சங்கியம், கரடி எதடுகள் இருக்கோ அவைகள்லாம் கூட ராமனுடைய அந்த அழகை பார்த்ததும் அந்த புலி அப்படியே நிற்கிறதா, சிங்கம் அப்படியே கொலு பொம்மையாட்டம் உட்காந்துருக்கான், யானை அப்படியே நிற்கிறதா, காட்டு மிருகங்கள்லாம் கூட எழுதிய சித்திரம் போல அப்படியே நிற்கிறது. ஏனால் பிராட்டியே சொல்லியிருக்கிறாள் அயோத்தியா காண்டத்துல, காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், கர்ஜிக்கும், பயங்கரமா இருக்கும்னு பெருமாள் சொல்லும் பொழுது நாம் 2 பேரும் சேர்ந்து போனோமானால் திவ்ய தரிசனமா இருப்பதனால அவைகள்லாம் பார்த்து ஆனந்தப்படும், நம்மளை கண்டு பயமுறுத்தாது என்று பிராட்டி சொல்லியிருக்காள். ஆத்யத்ருவம் தத்ததிருஷாம் பவிஷ்யதே தாசார்க போஜாந்தக விஷ்டி சாத்வதாம் என்று சொல்றது போல இந்த காட்டில் உள்ள இந்த பிராணிகளுக்கெல்லாம் அப்பேற்பட்ட திவ்ய தரிசனம் உண்டாகி எல்லாம் அப்படியே நிற்கிறது பிராட்டினுடைய மங்களாசாசனத்தினால. மகர்ஷிகளானும் ஸ்ரீ ராகவனை பார்த்து விட்டு ஓடி வரார்கள். பிரஜையோடு சில மகர்ஷிகள் இருக்கிறதுனாலே அங்கு ஒரு அக்ரஹாரம் இருக்கு, ஆசிரமங்கள் இருக்கு, அதிதி கிரகங்கள் இருக்கு. அவர்கள் பத்திரம், புஷ்பம், பழம் முதலீடுகள்லாம் கூட கூடையாக கிரகிச்சென்று போயின்றிருக்கார்கள். அவர்கள் ஸ்ரீ ராமபிரான் இப்படி பார்த்ததும் எல்லாரும் கூடிவிட்டார். அவ்வளவு பேர்களும் ஒரே கூட்டமா கூடிவிட்டார். அந்த ரிஷிகள்லாம் ராமருக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த ரிஷிகளுடைய அக்ரஹாரத்தில் அழைக்கிறார். பத்ரம் புஷ்பம் பலம் வன்யம் ஆசிரமஞ்ச மகாத்மனः நிவேதயித்வா தர்மஜ்ஞः ததः பிராஞ்சலயோ ப்ருவன்னிஹி. காட்டில் உண்டான அந்த புஷ்பங்கள் எல்லாம் உதிரியான புஷ்பங்கள் கூட கூடையாய் எடுத்துன்னு வந்துட்டு அந்த மகர்ஷிகள் அந்த ராமபிரான் மேல புஷ்பாஞ்சலி பண்ணி வரவேற்கிறாளாம். வேத கோஷங்கள் சொல்றாளாம். பாவத்தில் என்ன இருக்குமோ அதிதி சத்காரங்கிற ரீதியில பூஜிக்கிறாளாம். புஷ்பங்களை அர்ச்சிக்கிறார்கள். கூடையோட பழத்தை ராமனுடைய சன்னிதானத்தை எதிரில் கொண்டு வச்சுட்டு இதை ஸ்வீகரிக்கணும் அப்படிங்கிறாரு ஒரு ரிஷி. ஒரு ரிஷி 2 கையும் தூக்கி ராமபிரானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார். ஒரு ரிஷி தன்னுடைய பக்கத்தில் உள்ள ஆசிரமம் அதிதி கிரகம் உண்டு, அங்க வந்து தங்கணும் என்று அந்த அதிதி கிரகத்தை காட்டுறார். அதுபோல அதிதி கிரகம் இல்லாத ரிஷி தான் சாமான் ஏதோ வச்சுருந்தார். என்ன வச்சுருக்க போறார்? தர்ப்பம், சமைத்து, கமண்டலும், கிருஷ்ணாஜனை எல்லாத்தையும் ஒரே சுருட்டி மடக்கி கஷ்டத்தில் வச்சிருந்து வெளில வந்து இந்த ஆசிரமத்தில் தங்கலாம் என்று தன் ஆசிரமத்தையே கொடுக்கிறார். நிவேதயித்வா தர்மஜ்ஞாக தத பிராஞ்சலையோ ப்ருவன். எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டார் பெருமாள். திண்ணையில உட்காரும்படியாக சொல்றார். இவ்வளவு மகர்ஷிகளும் ராமரை திண்ணையில அமர்த்தி விட்டு மகர்ஷிகளாம் ஒரு திண்ணையில அமர்ந்தார்கள். ஸ்ரீராமருங்கிறது அப்புறம் கட்டம். ஸ்ரீராமருடைய தகப்பனார் தசரதரே வந்தாலும், தசரதருடைய தகப்பனார் அஜனே வந்தாலும், இவாள் யார் வரட்டும் வந்து நமஸ்கரித்தால் இந்த மகர்ஷிகள் வலது கையை தூக்கி கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டா, இடது கையால தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. பிராமணர்களுடைய வலது கையில அக்னி இருக்கு, அதனால கையை தூக்கி ஆசீர்வதிக்க கூடாது, இடது கையால தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆனால் அப்பேற்பட்ட மகர்ஷிகள்
ராமபிரான பார்த்ததும் தத பிராஞ்சலையோ புருவன்னே என்று தன்னறியாம கைகுவிச்சுட்டாளாம் வயோவிருத்தர்களானே ஞான விருத்தர்களானே தபோவிருத்தர்களான இவர்கள். இப்பேற்பட தபஸ்விகள்ங்கிறத சொல்லிவிட்டேன். வயசிலையும் பெரியவர்கள், ஞானத்திலையும் பெரியவர்கள். தங்கள் அறியாம கையை குவிச்சு விட்டார்கள். கையை குவிச்சு விட்டு விண்ணப்பிக்கிறார்கள். நெஸ்ததண்டாவயம் ராஜன்னே திதக்ரோதாதிதேந்திரியா ரட்சிதவ்யாஸ்த்வயா சஸ்வதி கர்ப்பபூதாஸ்தபோதனாக. தங்களை பத்தி ரட்சிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. ரட்சிக்கிறதுக்கு இப்போ நான் ராஜ்யத்தை விட்டு வனவாசமா வந்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னால், ராஜ்யம் இருந்தாதான் ராஜா, ராஜா ராஜ்யம் இல்லாத போனால் ராஜா இல்லை அப்படிங்கிறது ஆபேட்சிகமான ராஜ்யம் ஈஸ்வரத்துவம் உடையவாளுக்கு தான். நிருபாதிகமான ஐஸ்வர்யம் உடையவாளுக்கு நீ நகரத்துல தான் இரு, காட்டுல தான் இரு, உன்னுடைய ஐஸ்வர்யம் ஒரு உபாதினால இல்லையே, எப்போதும் நீர் ஈஸ்வரன் தானே. அதனால ஒன்றை விட்டுட்டதுனால அனீஸ்வரனா போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? நகரஸ்தோ வனஸ்தோவா துவன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா. அதனால ராஜ்யத்துல இருந்தாலும் சரி, ராஜ்யத்துல இல்லாத போனாலும் சரி, உம்முடைய ஈஸ்வரத்துவம் சுவாபாவிகம். அவ்வளவு தைரியமா பேசுறா இந்த ரிஷிகள். மற்ற ராஜாவுக்கு அப்படி அல்ல. நல சக்கரவர்த்திய போலே அல்லது தர்மபுத்திரரை போலே ஒருத்தர் ராஜான்னா ராஜா, போயாச்சுன்னா போனதுதான். நீங்களானால் லோகநாதத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு ஸ்வதசித்தமா இருக்கும் பொழுதே அயோத்தியாதிபதியா இருக்க வந்தீர். அதுக்கு பிரதிபந்தகம் வந்தது அயோத்தியாதிபதியாக பரதன் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்போ லோகநாதத்துவங்கிற ரவுண்ட் இருந்துட்டே இருக்கு. இன்னும் அதை புடுங்குற உத்தரமே கிடையாது. அந்த லோகநாதத்துவங்கிறது ஒண்ணு இருக்கு, அதை யாரும் பறிக்க முடியாது. அந்த லோகநாதன்கிறதுனாலும் உம்மிடத்துல விண்ணப்பிச்சுக்கிறோம். என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை ரட்சிச்சுக்கிறவா இல்லை, அதனால நீங்க ரட்சிக்கணும். அவ்வளவுதான் சரணாகதின்னா. நம்மளை நாமே ரட்சிச்சுக்கும் பட்சத்துல பகவான் ரட்சிச்சுக்கிட்டு அவளே அவளை காப்பாத்திக்கிறாளே அப்படின்ட்டு பகவான் விலை விடலாமா? எப்போ நாம் நம்ம காப்பாத்திக்கலை அப்படின்னு ஆயிடுத்தோ நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்துடுது. நம்மளை நாம் காப்பாத்திக்கல, திறமை இல்லை, திறமை இருந்தும் இஷ்டம் இல்லை. திறமை இருந்தா கூட காப்பாற்ற வேண்டியவன் காப்பாற்றணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கணும். பிராட்டி அசோகவனத்தில் இருக்கிறாளே, ஹனுமான் தூக்கின்னு போயிடுறேங்கிறார். அடாடா, எப்படியாவது பெருமாள்கிட்ட போனா சரி, தூக்கின்னு போயிடு. இங்க ஒன்னும் சஜாத்தியம் இல்லை, ஹனுமான் விஜாத்தியம். குரங்கு தானே. ஒரு ஸ்திரீ ஒரு காலமாட்டை தொட்டுட்டதுனால அவளுடைய கற்புக்கு தோஷம் வந்துருமா? விஜாதியமா இருக்கக்கூடிய குரங்கு, குரங்கு ரூபத்திலே ஹனுமார் சீதையை கொண்டு ராமரிடத்துல விட்டுட்டதுனால தொட்டுட்டார் குரங்குங்கிற தோஷம் வராது. அது ஒரு யாஜமா சொல்ல முடியாது இங்க. ஆனால் பிராட்டினுடைய இஷ்டம் என்ன? தத்தஸ்ய சதுரிசம் பவே, என்ன நான் ரட்சிச்சுக்க கூடாது. அவர் பரிவை பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு எனக்காக? அலதி பிடிச்சுன்னு ஓடி வராரா? இப்பேற்பட்ட துஷ்டனை நிர்மூலமாக்கி வதம் பண்ணி என்ன அவர் அழைச்சுன்னு போனான். ஆனால் என்ன அப்படி அருமையா அவர் நினைக்கிறாருங்கிறதுக்கு நிரூபணம் இருக்கு. என்ன அவர் ரட்சிச்சு பார்க்கணும், அவர் என்னிடத்துல வச்சிருக்கிற பிரியத்தை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதோட கூட உட்கார்ந்துருக்கா இல்லையா? சக்தி இருந்தும் ஆனால் முயற்சி செய்யலை. அவர் சக்தி இருந்தும் முயற்சி செய்யல. பெருமாளுடைய ரட்சணத்தையே தான் எதிர்பார்க்கிறார். அப்ப சக்தி இல்லாதவானை பத்தி கழிப்பானே. ரெண்டு விதமான சரணாகதி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. அதுக்கு மர்க்கட்ட சிசுரீதி, மார்ஜால சிசுரீதி அப்படின்னு சொல்லுவார். குரங்கு குட்டி தன்னுடைய தாயாரு இறுக்கி பிடிச்சுருக்கு. அது எந்த கொம்புல தாங்கினாலும் அம்மாவை விடாதுகள். ஆனால் பூனைக்குட்டி எங்க குட்டி போட்டதோ அதே இடத்துல ஏன்னு கிடக்கு. தாயார் தான் அதை கவ்வி கவ்வி கொண்டு வச்சு சம்ரட்சிக்கிறது. ஒருத்தர் அதுல குட்டி போட்டுட்டு அவட்டுக்கு சந்தேகம் வந்து விட்டானா அங்கேருந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வச்சுடும். அங்கேயும் சந்தேகம் வந்ததுன்னா இன்னொரு இடத்துல வச்சுடும். அது தானா அந்த குட்டிகள் கிளம்புற வரையிலும் அந்த தாய் பூனை அதை கருத்தா வளர்க்கிறது. இந்த குரங்கு குட்டி மாதிரி பகவான் இடத்துல உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுண்டு இருக்கக்கூடிய சரணாகதர்கள் சில பேர். இவர்களுக்கு திட விசுவாசம் வேணும்.
மகா விசுவாசம் வேணும். ஒன்னு நான் விடமாட்டேன் அப்படின்னு. சரணாகதிக்கு வேற சாமகிரி தேவையில்லை. ஆனால் ஒரு சாமகிரி வேணும். எதுனால் திட விசுவாசம் அப்படிங்கிற ஒரு சாமகிரி வேணும். விடாம பிடிச்சுக்கிற சக்தி வேணும். அது அடுத்த சரணாகதி, நான் கிடக்கிறபடி கிடக்க, என்னை தூக்கிண்டு போகட்டும், நீ காப்பாத்து. நான் ஒன்னு அப்பேற்பட்ட ஒரு திட விசுவாசமும் உடையவன்னு சொல்ல முடியாது என்ன. அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு விசுவாசம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு அவ்வளவுதான் விசுவாசம் விடுவேன். நீ பார்த்து என்ன வதம் பண்ணினாலும் பண்ணு, நீ பார்த்து என்ன ரட்சணம் பண்ணினாலும் பண்ணு. யதா ததாவா விததாது லம்படா மத் பிராணநாதஸ்து சஜேவ நாபரஹா அப்படிங்கிற அத்தியவசாயத்தோடு கூட அப்படியே பூனைக்குட்டி மாதிரி கடக்குமா. அப்படி கடந்தால் பகவானகா கவ்விண்டு போறான், ரட்சிக்கிறான். நாமகா பகவானை பிடிச்சுக்கிறத காட்டிலும் பகவானகா நம்மள பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த சரணாகதி. இந்த ரெண்டு விதமான சரணாகதியிலே இப்பொழுது இந்த மகர்ஷிகள் சொல்லக்கூடியது கர்ப்பபூதா ஸ்தபோதனாகா அப்படின்னு, கர்ப்பத்தில் உள்ள சிசு போலே அப்படிங்கிறான். பூனைக்குட்டியை கூட தள்ளிவிட்டா. கர்ப்பத்தில் உள்ள ஒரு சிசுவை போல, வெளியில பிறந்த குழந்தையாவது தொட்டில படுத்திருந்தால் பாலுக்கு குவா குவான்னு கத்தும்.